எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாமா? புளிக்குழம்பு. இது கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் கோடு போட்டு வச்சுக்கிடுங்க. இதை நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் போட்டு வதக்கிக்கிடலாம். கத்திரிக்காவை இந்த அளவுக்கு வதக்கிக்கிடுங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கியிருக்கு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வதக்கினோன்னே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிடுங்க. 10 பல் பூண்டு போட்டுக்கிடுங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிடுங்க. வதக்கிக்கலாம். 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இனி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சி வச்சாச்சு. கடாய் வச்சுக்கிடுங்க. திரும்ப கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கிடுங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிடுங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கிடுங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிடுங்க. கலந்துக்கிடுங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் தண்ணி சேர்த்துக்கிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு. நம்ம எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காய் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காய் நல்லா 3/4 வெந்திருக்கும். இதில் மசால் மட்டும் உள்ளே ஏறும். ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வந்துருச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், சூடான சாதத்தில் அப்படி இந்த கத்திரிக்காயோடு போட்டு சாப்பிடுங்க. இது கூட தொட்டுக்கிறதுக்கு முட்டை இல்லைன்னா அப்பளம் வச்சுக்கிடுங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ தேன் அமிர்தமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.